அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஇஅதிமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க இருக்கிறார். ஏற்கனவே பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கான தொகுதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று தமிழ் மாநில காங்கிரசுக்குமான தொகுதிகளும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதர கட்சிகளுக்கான தொகுதிகளை தற்போது அறிவிப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் அந்த அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றன என்கிற விவரங்களையும் தற்போது அறிவிக்க இருக்கிறார். இதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்களும் அங்கு வந்திருக்கிறார்கள். பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், ஐஜேகே கட்சி தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்டோரும் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு தலைமையான அதிமுக கட்சிகளுக்கான இடங்களை நிறைவு செய்து தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தை உறுதி செய்தது. இந்நிலையில் கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது தொடர்பான அறிவிப்புகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறார். பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தொகுதிகள் கண்டறியப்பட்டு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது கட்சிகளுக்கான தொகுதிகள் அறிவிப்பு என்பது நடைபெற இருக்கிறது. கட்சி தலைவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன பதிவு செய்யலாம்? அதிமுக அலுவலகத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கட்சி அலுவலகத்திற்கு வந்துவிட்டார். அதே போல கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன், ஐஜேகே கட்சி தலைவர் பாரிவேந்தர், ரவி பசுமுத்து ஆகியோர் வந்திருக்கிறார்கள். அதே போல பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் அவரும் வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல பாஜக மாநில தலைவர் வைநாத் நாகேந்திரன், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் அதிமுக அலுவலகத்துக்கு வர இருக்கிறார்கள். நீங்கள் முன்பே கூறியது போல கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள் அறிவிக்கப்பட்டுவிட்டது நேற்றைய முன்தினமே. அந்த இடங்கள் என்னென்ன, அந்த எண்ணிக்கைகள் தெரிந்துவிட்டது. இடங்கள் மட்டும் தெரியாமல் இருந்தது. அந்த இடங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய இருக்கிறது. அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்து ஆகுவதற்கான பணிகள் தான் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஜி கே வாசன், அதே போல ஐஜேகே தலைவர் ஆகியோருடன் உள்ளே அமர்ந்து அவங்களோட ஒரு சிறிய கலந்துரையாடல் செய்து வருகிறார். அதிமுக அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடிய தலைவர்களிடம் எல்லா தலைவர்களும் வந்து சேர்ந்த பிறகு ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஒன்றாக மேடையில் தோன்ற இருக்கிறார்கள். அதன் பின்னராக யாருக்கு என்ன தொகுதி என்பது வெளியாக இருக்கிறது. இதுதான் தற்போது இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. 27 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகளும், தமிழ் மாநில காங்கிரசுக்கு 5 தொகுதிகளும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 1 தொகுதி ஒதுக்கீடு 62 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு 1 தொகுதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 1 தொகுதி எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்றதும் நம்மளுக்கான கிளாரிட்டி இன்னைக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்தமா இன்றைய தினத்துல எல்லாருக்குமான தொகுதிகள் தெரிந்துவிடும். ஏற்கனவே இன்றைய தினத்தில் அதிமுக சார்பாக 23 வேட்பாளர்கள் கொண்ட முதல் வேட்பாளர் பட்டியலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது எந்தெந்த கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதிகள் என்பது வெளிப்படையாக தெரிய இருக்கிறது. அதற்காக அதிமுக அலுவலகத்திற்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமான இடங்கள் இப்பொழுது பிரித்து சொல்லப்பட இருக்கிறது, தொகுதிகள் சொல்லப்பட இருக்கிறது. சுபாஷ், இன்று காலை அதிமுகவினுடைய ஒரு முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அந்த வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதிகளில் இடப்பகிர்வின் போது கூட்டணி கட்சிகள் கோரப்பட்ட தொகுதிகள் இதில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல ஏதேனும் சிக்கல் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? அது எல்லாமே பேசி முடிவெடுத்துறாங்க. பேசினதுக்கு பிறகுதான் இந்த அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மயிலம் தொகுதியில முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சி சண்முகம் மாற்றத்துடன் அந்த தேர்தலை அங்கே களம் காண்கிறார். அதே போல அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மாற்றத்துக்குரிய ஒரு கேண்டிடேட்டாக நம்ம பார்க்க வேண்டியது அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி. தற்போது பார்க்கக்கூடிய காட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்போது அதிமுக அலுவலகத்திற்கு வந்துவிட்டார். அன்புமணி ராமதாஸ் அதிமுக அலுவலகத்திற்கு வந்து இருக்கிறார்.
அதிமுகவில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் குறித்த விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதற்காக கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் வந்திருந்த நிலையில் தற்போது பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் மற்றும் ஐஜேகே கட்சி தலைவர் பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சுபாஷ். தொடரலாம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது பாஜக அலுவலகத்துக்கு வந்திருப்பதை பார்க்க முடியுது. அதே போல அதிமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் தற்போது அதிமுக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவர்கள் வரவேற்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுக அலுவலகத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஒன்றாக உள்ளே வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ், கட்சி பொருளாளர் சீனிவாசன் ஆகியோர் சுபாஷ் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். நம்மோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அறிவிப்பு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த தொகுதி பங்கீடு ஏற்கனவே எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது முடிவா இருந்தது, எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதும் சுமூகமா நடைபெற்றிருக்கா? பாலவேல், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. தற்போது எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு என்பது அடையாளம் காணக்கூடிய பணிகள் சற்று ஏறக்குரிய 90% நிறைவு பெற்றிருக்கிறது. அதனை இன்றைக்கு முழுமையாக இறுதி செய்து கூட்டணி கட்சி தலைவர்களோடு கலந்து ஆலோசித்து அதை அதிகாரப்பூர்வமாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று பிற்பகல் 3 மணி வாக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிறார். குறிப்பாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கிறது. குறிப்பாக நேற்றைய முன்தினம் பாஜக, பாமக, அமமுக ஆகிய கட்சிகளுக்கான எத்தனை தொகுதிகள் என்கிற எண்ணிக்கையை கூட்டாக அறிவித்தாங்க. அந்த அடிப்படையில் பாஜக தமிழ்நாட்டில் 27 இடங்களை போட்டியிடுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 18 இடங்களும், அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 11 இடங்களிலும், தமிழ் மாநில காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. எஞ்சிருக்கக்கூடிய கட்சிகளுக்கான இடங்கள் எந்த தொகுதி என்பது குறித்து இன்றும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறாங்க, சுமார் 3 மணிக்கு. அதற்கு முன்பாக கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வர தொடங்கி அவருடைய எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற அடையாளம் காணக்கூடிய ஆலோசனைக்கு பிறகு அதை இன்றே அறிவிக்கிறாங்க. குறிப்பாக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல அன்புமணி, பாமக தலைவர் அன்புமணி, அதே போல இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்ட கூட்டணி